அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது நம்மளுடைய கிரக மாற்றங்கள் நம்மளுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த பலன்கள் கலந்து காணக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சனி பகவான் இப்போது அஷ்டமா சனி பலன் தந்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் லாபஸ்தானத்துக்கு குரு, கர்மஸ்தானத்துக்கு ராகு வர்றதால தடைகளையும் இன்னல்களையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் எனவோ கிரகங்களுடைய பெயர்ச்சி, அவர்களுடைய பார்வை பலன்கள் இந்த புத்தாண்டில் எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு 12 ராசியில் உங்களுடைய ராசியை பற்றியும் மேலும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்கு பாக்கியஸ்தானமான மேஷராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறாரு. கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அடுத்த இந்த லாப விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு மாற இருக்காரு. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்டு இந்த சிம்மராசிக்கு கூரையை பிச்சுட்டு பணம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏராளமான மக்கள் இந்த புத்தாண்டுக்கான ராசி பலனை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு எல்லா ராசிக்காரர்களுக்குமே நிறைய மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இது எல்லாமே இருக்கிறதால, சனி பயிற்சி இது எல்லாமே இருக்கிறதால இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மேலும் புராதன காலகட்டத்தில் அவ்வப்போது வாழ்ந்த சித்தர்கள் மூலமாக நாம் இந்த பலன்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பமாகிறது. இருந்தாலும் பெரிய ஆபத்துக்களை உண்டாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவான் சிம்மராசிக்கு 8வது வீடான குரு வீட்டில் மறைவதால் புனிதப்படுவார் என்றும், சிம்மராசிக்காரர்களுக்கு புனித பலன்களை சனி பகவான் வழங்க போகிறார் என்றும், கடந்த ஒரு வருடமாக 10ல் இருந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வருகிறார் என்றும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் 11ல் குரு வர்றதால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பண பிரச்சனைகளால் கடும் அவதிப்பட்டு வந்தவங்க நிதி விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவாங்க. வேலை இழந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அலட்சியப்படுத்தப்பட்டவர்கள்லாம் கண்டிப்பாக அங்கீகாரம் பெறக்கூடிய காலகட்டம். மேலும் இது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வுகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும். இனி சந்தோஷமான காலகட்டமாக இருக்க போகுது. முயற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு வன்மை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். அலட்சியப்படுத்தியவர்கள் கூட தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். எத்தனை அரியது பெரிய உங்களுக்கு விஷயங்கள் இருந்தாலும் கூட எல்லாமே உங்களுக்கு சரியாகும். மேலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பணம், திறமை ஆகிய ஆட்கள் இருந்தும் செய்ய முடியாத கடந்த கால ஆண்டுகளில் திணறி இருப்பீங்க. இனிமேல் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலாக முடிவெடுத்து வெற்றி காண்பீங்க. அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும். சகோதரர்களுடன் இணைந்து சண்டை சச்சரவுகள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து போகும். பிரிந்த நண்பர்கள் ஒன்றாக சேர்வாங்க. வழியை கொடுத்தவர்கள் மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையிலுமே சிக்கல் தீர்க்கக்கூடிய காலகட்டம். ஐந்தாம் வீட்டை குரு பார்க்கறதால குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். பூர்வ புண்ணியங்களில் பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். தெய்வ நடமாட்டத்தை உணர்வீங்க. ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சிம்ம ராசியினர் சொன்னது பழிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலைகளை செய்தாலும் வெற்றி உண்டாகும். காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். நிறைய நம்பிக்கை துரோகத்தை சந்தித்திருப்பாங்க. இனி அந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லற வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. பிரச்சனை, பிரிவினை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. 3ஆம் நபர்கள் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது கிடையாது. அதே போல் யாரையுமே நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு குரு 11ஆம் இடத்துக்கு செல்வதால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத பண வரவு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். துணிவோடு பல முதலீடுகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிலம் சார்ந்த விஷயங்களில், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். காதல் உறவுகள், கணவன் மனைவி அந்தரங்க விஷயங்கள் பிறரிடம் நீங்கள் சொல்வதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முதல் ஒரு வருடம் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியில் கேது இருக்கிறதால உடல்நிலை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். இருந்தாலும் எண்ணங்களில் தடுமாற்றம் ஏற்படலாம். புதிய உறவுகளால் சின்ன சின்ன சில சிக்கல்கள் ஏற்படலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 185% நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 25% கெடுபலன்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கடவுளுடைய பக்தியாலும் உங்களுடைய மனநிலையாலும் மீண்டு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமும் பரிகார பலன்களும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சிவபெருமானை வழிபட்டு நன்மை பயக்கக்கூடிய நிறைய பலன்களை பெறுவீங்க. திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் வருவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சிக்கல்கள் பாதிப்புகளை நீக்கும். யாசகம் கேட்டவர்களுக்கு சாப்பாடு தானமாக கொடுக்கறது பெரிய பலனை பெற்று கொடுக்குங்க. பார்வையற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்வது சனியினுடைய பாதிப்பை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ராஜ யோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் இந்த ஒரு சில ராசிகள் சொல்லுவாங்க. அதில் சிம்ம ராசிக்காரர்களும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மழை பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு இந்த வருடத்தை சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த ஆண்டு கண்டிப்பாக 12 ராசிக்குமே மகத்துவம் வாய்ந்த காலகட்டமாக இருக்கும் அப்படின்னும், அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் கிடைக்கக்கூடிய பலன்கள், கிடைக்கக்கூடிய யோகங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் தற்போது சொல்லப்பட்டு வருது. அப்படி இந்த ராசிக்காரங்க புத்தாண்டில் மிகச்சிறந்த பலன்களையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேலும் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எந்த கிரகமும் இல்லை. இதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக எல்லாவற்றையும் இழந்தவர்களுக்கு மிகச்சிறந்த பொற்காலமாக இருக்கும். நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க்கையில் கெட்டு ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு பெயர்ந்தவங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கடன் தொல்லைகள் நீங்கும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மேலும் கிரெடிட் கார்டு இந்த கடன் வகையில் நீங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்காமல் இருக்கிறது தான் மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு இதுவரை பல தடுமாற்றம் இருந்திருக்கலாம். போட்டித் தேர்வுகளை எழுதுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பெண்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மறுமணம் உண்டாகும். திருமணத்தில் நல்ல சந்தோஷம் அமைப்பு உண்டாகும். மன சிக்கலில் இருந்து விடுபட்டு புதிய முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீங்க. 12 மாதத்துக்கு பிறகு பெரிய புகழ் உண்டாகும். தொழில் அதிபராக கூட வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். துர்க்கை வழிபாடு உங்களுக்கு மிகவும் பலனை பெற்றுக் கொடுக்கும். அம்பாள், காளி, துர்க்கை கோவில்களில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மேலும் கோவிலில் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை மாலை சாற்றுவதும் நல்லது. கடன் சுமை, நோய்கள் தீர எலுமிச்சை பழத்தை தலையை சுற்றி சூலத்தில் ஏற்றி வைப்பது மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 99% நல்ல அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வகையில் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இது போன்ற நிறைய மாற்றங்களை இந்த வருடம் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்கிறதால நாம் பொறுத்திருந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் மேலும் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகிறது என எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.